ஏறத்தாழ தமிழகத்தில் ஒரு 12 லட்சம் அரசு ஊழியர்கள் பணிபுரிந்தால் ஒரு 48,000 மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிய வேண்டும். மொத்தமாக சொல்றேன் நான். அப்போ ஒரு 48,000 பேர் 4% அப்படின்னா அதில் 1% பார்த்தீங்கன்னா 12,000 பேர் வந்து பணிபுரிய வேண்டும். ஆனால் தமிழகத்தில் மொத்தமாகவே 2,000க்கும் குறைவான அளவில் தான் அரசு ஊழியர்கள் பார்வையற்றோர் வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அரசுக்கு கண்டிப்பாக தெரியும். அரசு சட்டமன்றத்தில் அறிவிச்ச 2100 பணியிடங்கள் மாற்றுத்திறனாளி கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன அரசாணையம் ரத்து செய்யப்படுது. அரசு போட்டி தேர்வு வச்சாலுமே நாங்க வரத்துக்கு ரெடியா தான் இருக்கோம். அரசு வந்து திணிச்சிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் நல சட்டம் 2016 படி 4% பணி வாய்ப்புகள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும், அதில் 1% பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதா சட்டம். அதையே தான் வந்து 2023 ஏப்ரல் மாதத்தில் துணை முதல்வர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எப்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக கண்டறியப்படும், அதற்கான அறிவிப்பு எப்போ வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்வர் உடனடியாக ஜூலை மாதம் 24ஆம் தேதி 2023 ஒரு மாபெரும் அரசாணையை வெளியிடுறாங்க. ஒரு கால அளவோட ஓராண்டுக்குள் அந்த அரசாணை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி வெளியிடப்பட்ட அரசாணை தான் 20. இந்த அரசாணையின்படி ஏறத்தாழ தமிழகத்தில் ஒரு 12 லட்சம் அரசு ஊழியர்கள் பணிபுரிந்தால் ஒரு 48,000 மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிய வேண்டும். மொத்தமாக சொல்றேன். அப்போ ஒரு 48,000 பேர் 4% அப்படின்னா அதில் 1% பார்த்தீங்கன்னா 12,000 பேர் வந்து பணிபுரிய வேண்டும். ஆனால் தமிழகத்தில் மொத்தமாகவே 2,000க்கும் குறைவான அளவில் தான் அரசு ஊழியர்கள் பார்வையற்றோர் வந்து பணிபுரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அரசுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியாம இது போன்ற ஒரு துறை இருக்காது, இவ்வளவு பேர் பணிபுரியறதுக்கு வாய்ப்பில்லை. எங்களுக்கான இடஒதுக்கீட்டினை முழுமையாக அரசு பின்பற்றணும், அரசு அளித்த வாக்குறுதியை முதல் நிறைவேற்றணும். அப்போ தேர்தல் வாக்குறுதியில மட்டும் ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க, சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க, ஊடகங்கள்கிட்ட ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. ஆனால் ஒரு அரசாணையை வெளியிடவும் ஒரு அரசாணையை ரத்து செய்யவும் எவ்வாறு அரசால் முடியும்? அதாவது அவசர கதியில் ஒரு அரசாணையை போடுறது, அந்த அரசாணையின் மீது நாங்கள் வந்து நிறைவேற்றுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு வந்து அரசிடம் வந்து அழுத்தம் கொடுக்குறப்போ உடனடியாக மாற்று அரசாணையை போடுறது, இது போன்ற ஒரு 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 கீழ்த்தரமான செயல் எந்த அரசும் இதுவரையில் செய்ததில்லை அப்படிங்கிறத மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். கலைஞர் வழியில் ஆட்சி செய்யும் திராவிட மாடலினுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக, அவர்தான் எங்கள் துறையினுடைய அமைச்சர், கட்டாயமாக இதை குறித்து வாய் திறக்க வேண்டும். அவர் வந்து இதை குறித்து இவ்வளவு பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கண்டிப்பாக வழங்கணும். என்னோட பேர் சிங்காரவேலன், தலைவர். வணக்கம். அரசியல் வந்து ஏற்கனவே வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. எங்களுக்கு கூடிய விரைவில் 100 அரசு வேலை பணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூடிய விரைவில் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடி நாங்கள் படிச்சு வந்துட்டு இருக்கோம். அரசு போட்டி தேர்வு வச்சாலுமே நாங்க வரத்துக்கு ரெடியா தான் இருக்கோம். அதனால கூடிய விரைவில் வந்து மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்குமே நிரந்தர பணி வேணும்னு நான் கேட்டது. இந்த போராட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 ஆண்டுகள் பணி செஞ்சாலே பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன கலைஞர் 2008 போட்ட அரசாணை 151 ரத்து செய்யப்படுது. அதே மாதிரி 1 ஆண்டுகளுக்குள் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீடுக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் பணி நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொன்ன அத்தனை அரசாணையும் அரசாணையின் 20 அவரை பின்பற்றி இவர் போட்டது, அதுவும் ரத்து செய்யப்படுது. அதே மாதிரி அரசு சட்டமன்றத்தில் அறிவிச்ச 2,100 பணியிடங்கள் மாற்றுத்திறனாளி கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன அரசாணையம் ரத்து செய்யப்படுது. அந்த சொன்ன வாக்குறுதி சட்டமன்றத்திலேயே பொய் சொல்லுகிறார்கள். ஏன்னா இப்ப சொன்ன அரசாணை உண்மைனா அப்ப சொன்னது பொய். ஒவ்வொரு வாட்டியும் இவங்க சட்டமன்றத்தில் அறிவிச்ச உடனே எல்லா அரசும் மாற்றுத்திறனாளிகளுக்காக வேலைவாய்ப்பு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்காக பணி நியமனம் பண்ண போறாங்கன்னு பெருசா விளம்பரம் பண்ணிட்டு ரொம்ப கமுக்கமா இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வெயிட்டேஜ் மட்டும் கொடுக்கணும். எப்படி 3 வருஷத்துக்கு மட்டும், 2 வருஷம் பணி செஞ்சாலே அவங்களுக்கு பணி நிரந்தரம்ங்கிறது எப்படி இருக்கு, 3 வருஷம் சில மதிப்பெண்கள் மட்டும் கொடுக்குறோங்கிறது எப்படி இருக்கு? அதாவது எந்த வேலையும் செய்ய போறதில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அரசாணை, அதுவும் 11 பக்கத்துக்கு. எங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற சர்டிபிகேட்டை திரும்ப திரும்ப வாங்க சொல்லி ஒரு அரசாணை. இதை வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது. மாற்றி மாற்றி பேசுகின்றார்கள். மாற்றுத்திறனாளிகள்ங்கிற ஒரு லேபிளை கொடுத்து எப்படி நடுவண் அரசு செய்கின்றார்களோ, அதாவது அது பேர் என்னது, திவ்யாஞ்சன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஏமாத்துறாங்களோ, அதே மாதிரி ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள்னு பேர் வச்சு ஏமாத்துறாங்களே தவிர வேற ஒன்னையும் உருப்படியா செய்யல. ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி மனவேதனை அடைந்தாலும் அவர்களுக்காக இந்த அரசு இயங்கும்னு சொன்ன இந்த அரசு ஒரே ஒரு மாற்றுத்திறனாளியும் பயனடையாத வகையில் ஒரு அரசாணையை போட முடிகின்றது அப்படிங்கிறத வேதனையான உண்மை.
இதற்கு வன்மையான கண்டனங்கள். இந்த அரசாணை திரும்ப பெறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். தமிழக அரசுகளுக்காக வந்து இவ்வளவு ஒதுக்கீடு காப்பீடு ஒதுக்கீடு பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. சுத்த பொய். இது பித்தலாட்டம். எதுவும் உண்மை இல்லை. இதெல்லாம் அவங்களும் அவங்களை சார்ந்த மாற்றுத்திறனாளி அமைப்புகளும் சொல்றதை மட்டுமே வச்சுட்டு ஊடகங்கள், நான் பொதுவாக ஊடகங்கள் கிட்ட கேட்குற கேள்வி, ஏன் மற்ற துறைகள் ஏதாவது ஒரு அறிவிப்பு விட்டு அதில் இருக்க நன்மை தீன்மைகளை கொடுத்து அதனுடைய முந்தைய அரசாணைகளுக்கு கொடுத்து அலசி ஆராயிறீங்கல்ல, ஏன் இதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? அந்த அரசாணையிலேயே 2 அரசாணையை கோட் பண்ணியிருக்காங்க. உடனே பிரேக்கிங் நியூஸ்ல எல்லாருமே புதுசா வெயிட்டேஜ் மதிப்பெண் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊடகங்கள் தானே 1 வருஷத்துக்குள்ள பணி நியமனம் செய்யப்படும் அப்படின்னு போட்டீங்க. அது நடந்துச்சா இல்லைன்னு யாருமே என் மாற்றுத்திறனாளி துறையை ஃபாலோ அப் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஃபாலோ அப் செஞ்சிருந்தாலே தெரியுமே. மற்ற துறைகள் மாதிரியே இந்த துறைகள்லையும் நிறைய பண போக்குவரத்துகள்லாம் இருக்கு. இவங்க நியமனம் மாற்றுத்திறனாளிகளுக்காக நியமன அடிப்படையில், பணி நியமனங்கள் அடிப்படையில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடப்படவில்லை. அதுலேயும் குறிப்பாக C&Dல மட்டும்தான் அப்படிங்கிறது சுத்த பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. ஒரு மாற்றத்திற்கு பார்வையற்றவர் கூட C&Dல பணி செய்யலை. A&Bல இருக்கிறவங்களையும், அதாவது குரூப் 1 குரூப் 2ல வேலை செய்கிற மாற்றுத்திறனாளிகளும் தற்காலிகமாக செய்கிற மாற்றுத்திறனாளிகளையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதற்காக எங்களுடைய சங்கம் போராட்டத்தை முன்னெடுக்கும். அரசு எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். இந்த போராட்டம் இன்று நேற்று நடத்தப்படவில்லை. ஏறத்தாழ ஒரு 46 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த போராட்டம் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2021 மாண்புமிகு தற்போதைய முதல்வர் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தப்போ விரைவில் உங்களுக்கு பொற்காலம் மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி நாங்களும் வாக்களிச்சிருந்தோம். ஆனால் தற்போது வரை கடந்த 4.5 ஆண்டு காலங்களாக எந்த விதமான பார்வையற்றோருக்கான எந்த பணியிடங்களையும் அரசு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். 2008 மாண்புமிகு அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்கள் அரசாணை நிலை எண் 151 அப்படிங்கிற ஒரு அரசாணையை ஒன்று வெளியிடுறாங்க. அந்த அரசாணையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு மேலே தொகுப்பூதியத்தில், அதாவது டெம்பரரி பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்கள பெர்மனன்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது அந்த அரசாணை. ஆனால் அந்த அரசாணையை எந்த அரசும் நிறைவேற்றலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயமாக அந்த அரசாணை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கூடுதலாக வாக்குறுதி, அதாவது தேர்தல் வாக்குறுதியில் 294 நினைக்கிறேன், அதில் சொல்கிறாங்க பார்வையற்றோருக்கு முழுமையான 4%, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டினை கட்டாயமாக வழங்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ 2023 ஜூலை 24 ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்படுது. அந்த அரசாணை நிலையம் 20. அந்த அரசாணை நிலையினோட 20 சாராம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மொத்தமாக தமிழகத்தில் உள்ள மொத்த அரசு ஊழியர்களை கணக்கிட்டு அதில் 4% மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும் அப்படின்னு சொன்னால், 1% பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 12,000 பணியிடங்களை பார்வையற்றோருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை எந்த விதமான பணி வாய்ப்புகளையும் வழங்கப்படாமல் தமிழக அரசு எங்களை புறக்கணித்து வருகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதையெல்லாம் தாண்டி இந்த 151 அரசாணையும் அதே போல அரசாணை எண் 20 உடனடியாக ரத்து செய்து கடந்த மாதம் 31ஆம் தேதி 24 அப்படிங்கிற ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையில முழுக்க பார்வையற்றோருக்கு எதிராக மட்டுமே அந்த அரசாணை அமைந்திருக்கிறது. அதனால உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வரும் எங்கள் துறையினுடைய அமைச்சரும் உடனடியாக இந்த அரசாணை நிலையின் 24 திரும்ப பெற்று விரைவாக அரசாணை நிலையின் 20 அப்புறம் 151 நடைமுறைப்படுத்தி இந்த சிறப்பு தேர்வுகளை உடனடியாக நடத்தி பணி வாய்ப்புகள் வழங்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நியாயமான கோரிக்கை சார்.